வணக்கம் அன்பு மக்களே, நான் உங்கள் இளமுருகன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உப்பு. உப்பை பற்றி தான் எங்கள் எல்லாருக்குமே தெரியுமே. நீ என்ன அதை பற்றி சொல்ல போகிற அப்படின்னா, உப்பை பற்றி நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயங்கள் ரொம்ப கம்மி. உப்பை பற்றி தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். தமிழ்நாட்டில் தலவாழை இலை போட்டு முதல்ல பரிமாற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உப்பு. உப்பில்லா பண்டம் குப்பைக்கே அப்படின்றது இங்குள்ள பழமொழி. மனிதர்கள் நாகரிக வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நோக்கி சென்றதற்கு மிக பெரும் 2 கண்டுபிடிப்புகள். ஒன்று, ஒரு கல்லோட ஒரு கல் உரசுனா நெருப்பு உண்டாகும் அப்படின்ற ஒரு கண்டுபிடிப்பு. 2வது கண்டுபிடிப்பு, உணவில் உப்பை சேர்த்துக்கிறோம் அப்படின்ற ஒரு கண்டுபிடிப்பு. உணவில் உப்பை சேர்த்துக்கல அப்படின்னா மனிதர்கள் இன்றும் நாடோடிகளாக தான் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்றது ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் விஷயம். சரி, உப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உணவில் சுவைக்காக சேர்க்கப்படும் ஒரு கனிமம். சோடியமும் குளோரைடும் ஒன்றாக சேர்ந்து சோடியம் குளோரைடு அப்படின்றது தான் உப்பு. என்னடா சோடியம்ங்கிற குளோரைடுங்கிற என்ன கெமிஸ்ட்ரி கிளாஸாக எடுக்கிற அப்படின்னு யாரும் பயப்பட வேணாம். உப்பை பற்றிய வரலாறு அதை பற்றி பார்ப்போம். உப்பு முதலாக சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது கிமு 2700ஆம் ஆண்டு சைனாவில் பெங்சே கன்மு அப்படின்ற மிக பெரும் ஒரு முக்கியமான மருத்துவ நூலில் இந்த உப்பை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. 40 வகையான உப்புகள் பற்றியும் உப்புகள் தயார் செய்வது எப்படி அப்படின்றத பற்றியும் அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. இயேசு பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பு புக் ஆஃப் ஜாப் அதுலேயும் பழைய ஏற்பாட்டிலும் உப்பை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் கிமு 3ஆம் நூற்றாண்டில் சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தில் உப்பை பற்றி சொல்லியிருக்கிறார். அகநானூற்றிலும் உப்பை பற்றி பல குறிப்புகள் இருந்திருக்கு. உப்புனால் பல போர்கள் நடந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் பழைய எகிப்த் அவர்கள் உப்பை வெட்டி சகாரா பாலைவனத்தின் வழியாக வெளி நாடுகளுக்கு விட்டுருக்காங்க. ஐரோப்பியர்களை காட்டிலும் எகிப்தியர்கள் பல மடங்கு செல்வந்தர்களாக இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் பண்டை மாற்று முறை அப்படின்றது ஒரு உப்புக்கு ஈக்குவலாக தங்க நகை கொடுத்துருக்காங்க. உப்புக்கு ஈக்குவலாக ஸ்லேவ்ஸ், அதாவது அடிமைகள் விலைக்கு வாங்கப்பட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு உப்பு தான் அன்றைக்கு மிகப்பெரிய அரசியல். எண்ணெய் வளங்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்பு உப்பு தான் அந்தந்த நாட்டில் நடந்த மிகப்பெரிய அரசியல் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. சரி, உப்புனால் நடந்த போர்கள் என்னென்ன? உப்புனால் பல போர்கள் நடந்திருக்கு. இத்தாலியில் லா ஃபெரேரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள பிரதேசங்கள், வெனிஸ், ஜெனோவா போன்ற பிரதேசங்களுக்கு இடையே கடுமையான போர்கள் நடந்திருக்கு. அதை தான் சால்ட் வார் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரெஞ்சு புரட்சி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அதற்கு மிகப்பெரிய காரணமே கபில் அப்படின்ற உப்பு வரி தான். உப்பு வரி கடுமையான அளவுக்கு உயர்த்தினதுனால அங்கே உள்ள மக்கள் கொந்தளித்து ஏற்பட்டது தான் பிரெஞ்சு புரட்சி. பிரெஞ்சு புரட்சிக்கு பல காரணங்கள் இருக்குது. ஆனால் முதன்மையானது உப்போட வரியேற்றம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரி, இந்தியாவில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 1805 பிரிட்டிஷாரோட கிழக்கிந்திய கம்பெனி உப்பு உற்பத்திக்கு கடுமையான வரி விதிக்கிறாங்க. உப்பை நீங்கள் யாரும் பொதுமக்கள்கிட்ட விற்கக்கூடாது, அனைத்து உப்பளங்களும் கிழக்கிந்திய கம்பெனியே சாரும், உப்பை நீங்கள் தயார் பண்ணாலும் முழுமையாக அரசிடம் தான் விற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தொடர்ந்து 1888 வரை நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போது வரியை 2 மடங்காக உயர்த்துறாங்க. இது மக்கள் மத்தியில் ஒரு கடுமையான ஒரு வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்துச்சு. அதை எதிர்த்து அப்போ இருந்த காங்கிரஸ் தலைவர்கள் எதிர்ப்பலைகளை தெரிவித்துமே மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் எதுவும் நிகழலை. 1920ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்துகிறாரு. அதன் தொடர்ச்சியாக 1930 உப்பு சத்தியாகிரகம், அதாவது சபர்மதி ஆசிரமத்திலிருந்து குஜராத் தண்டி வரைக்கும் நடந்தே போகிறாரு. போகிற வழிகளெல்லாம் பெரும் முறைகள் ஆற்றுறாரு. அது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துது. தொடர்ந்து ஒரு 468 கிலோமீட்டர் நடந்தே பயணித்து தண்டியில் போய் உப்பு எடுக்கிறாரு. அவர் தண்டியில் உப்பு எடுக்கிறப்ப தான் இங்கே தமிழ்நாட்டில் வேதாரண்யத்திலும் சத்தியாகிரகம் எடுக்கிறாங்க. அதன் பிறகு பிரிட்டிஷார் உப்பு எடுக்கிறதுனால மக்கள்கிட்ட இருக்கிற எழுச்சியை பார்த்து ரொம்ப மிரண்டு போகிறாங்க. அதன் பிறகு காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931
ஆனது அவங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த உடன்படிக்கையில் உப்பிற்காக சில தளர்வுகளை பிரிட்டிஷ் அரசு வந்து எடுக்கிறாங்க. உப்பை வந்து தேவைக்கான அளவு நீங்கள் உற்பத்தி பண்ணிக்கலாம் அப்படின்னும், உங்களுக்கு தேவையான உப்பை மட்டும் நீங்கள் வீட்டுக்கு எடுத்து செல்லலாம். அதாவது உப்பை வந்து உற்பத்தி பண்ணி தலையில் தூக்கி வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். மாட்டு வண்டியிலையோ இல்லை வாகனங்களிலோ உப்பை ஏற்றி எங்கேயும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இது வந்து 1948 வரைக்கும் இதே மாதிரி தொடர்ந்துட்டு இருக்கு. அதன் பிறகு இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு உப்புக்காக எந்த வரியும் அரசு வந்து வசூலிக்கலை. 1955ஆம் ஆண்டு 10 ஏக்கருக்கு மேலே உப்பு உற்பத்தி பண்ணால் வரி கட்டணும் அப்படின்ற ஒரு முறை வந்து கொண்டு வந்தாங்க. அது வந்து 1981ஆம் ஆண்டு வரையும் தொடர்ந்து நீடிச்சிட்ருக்கு. அதன் பிறகு இந்தியா வந்து உப்பு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்ற நாடு அப்படின்னு ஆனதுக்கப்புறம் உப்பு ஏற்றுமதியை தொடங்கிட்டாங்க. அதே காலகட்டத்தில், அதாவது இந்த சால்ட்டு சத்தியாகிரகா நடந்தப்போ இங்கே தூத்துக்குடியில் குலசேகரப்பட்டினத்தில் உப்பு கண்காணிப்பாளர் லோன் என்பவர் கொல்லப்படுகிறார். அதன் மூலம் வந்து அன்றைக்கி பல சுதந்திர போராட்ட வீரர்கள் வந்து கடுமையாக தண்டிக்கப்பட்டாங்க. அது வந்து ஒரு வரலாறு. அதை பற்றி நம்ம பேசினோம்னா ரொம்ப தொடர்ந்து பேசிகிட்டே போகலாம். அதை இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம அதை பற்றி பார்ப்போம். சரி, உப்பு அப்படின்றது அதை பற்றின ஒரு வரலாறு, உப்புனா என்ன அப்படின்றத பார்த்தோம். உப்பை வந்து தமிழக மக்கள் எந்த அளவுக்கு அதை கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மணமகன் வந்து மணமகள் வீட்டை பெண் பார்த்துறதுக்கப்புறம் உப்பை வந்து வாங்கிட்டு, அதை பிடிச்சு போனதுக்கப்புறம் உப்பு வாங்கிட்டு வரதா ஒரு பழக்க வழக்கம் மதுரை சைடில் வந்து இருந்திருக்கு. புது வீடு கட்டி குடி போனால் உப்பும் மஞ்சள் உள்ளே எடுத்துகிட்டு போகிற பழக்கம் இருந்திருக்கு. ஆங்கிலேயர்கள் வந்து வீடு கட்டி உள்ளே போகும்போது வெறும் உப்பை மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. யூதர்கள் வந்து உப்பு ரொட்டியும் எடுத்துகிட்டு போகிற ஒரு பழக்கம் வந்து இருந்திருக்கு. இராணுவத்தில், பிரிட்டிஷ் இராணுவத்தில் சேர்கிற இந்திய வீரர்கள் வந்து உப்பில் சத்தியம் பண்ணி வேலைக்கு சேருவாங்க. நாங்கள் வந்து முறையாக எங்களது பணிகளை செய்வோம், உங்களுக்கு நேர்மையாக இருப்போம் அப்படின்ட்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்திட்ட உப்பில் சத்தியம் பண்ணுறதா வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. தேவாலயங்கள்லேயும் சரி, கோவில்கள்லேயும் சரி, உப்பை வந்து வேண்டிக்கிட்டு நேர்ந்து கொடுக்குற ஒரு பழக்கம் வந்து மக்கள்கிட்ட இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த உப்பை வாங்கிட்டு வந்து வீடு கட்டுறதுக்கு முன்னாடி போட்டு அதன் மேலே வீடு கட்டுற ஒரு பழக்கமும் இருந்திருக்கு. என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, கெட்ட விஷயங்கள் எதுவும் வீட்டில் திண்டாத மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி குறிப்பாக தமிழக மக்கள் வந்து அந்த உப்பை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் அடுப்படியில் உள்ள அந்த அஞ்சரைப்பட்டின்னு சொல்லுவாங்க, அந்த ஜாமான்களில் போட்டு வைப்பாங்க. ஏன்னா செல்வம் செழிப்பு வந்து பெருகும் அப்படின்ற ஒரு விஷயமும் தொடர்ந்து வந்து இங்கே தமிழக மக்களால் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ஒரு விஷயம். கன்னியாகுமரியில் மீன்பிடி வீரர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மீன் பிடிக்கிற வலையில் வந்து ஒரு எண்டில் வந்து உப்பை ஃபுல்லாக கட்டி வச்சுப்பாங்களாம், கரையாத அளவுக்கு. என்ன காரணம்னா, அந்த வலையில் வந்து அதிக மீன் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகமாக கன்னியாகுமரியில் உள்ள மீனவர்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க. நல்ல விஷயத்துக்கு மட்டும் இல்லாமல், அதாவது இப்போ ஒருத்தவங்க வீட்டில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா 10ஆவது நாள் வந்து கருமாதி வச்சு சாப்பாடு பண்ணி போடுவாங்க. அந்த சாப்பாடு போடுறதுல வந்து பார்த்திங்கன்னா உப்பு இல்லாமல் சமைச்சு சாப்பாடு போடுவாங்களாம். என்ன காரணம் அப்படின்னா, உப்பு அப்படின்னா உறவு அப்படின்னும் நினைக்கிறாங்க. இறந்து போனவரோட உறவை துண்டிக்கிறதா அதற்கான ஒரு செயலாக வந்து சாப்பாட்டில் வந்து உப்பு இல்லாமல் சமைச்சு சாப்பிட்றத ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. நீங்கள் பெரும்பாலும் முன்னாடி கடைகள்லாம் பார்த்துருப்பீங்க, 6 மணிக்கு மேலே உப்பு போய் கேட்டிங்கன்னா கடையில் கொடுக்க மாட்டாங்க. ஒரு வீட்டில் பக்கத்தில் இருக்க அண்டை வீட்லேயும் போய் 6 மணிக்கு மேலே உப்பு கேட்டிங்கனாலும் கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்து பெரிய சூப்பர் மார்க்கெட் கலாச்சாரம் வந்ததில் அதெல்லாம் வந்து மறைஞ்சு போயிடுச்சு. இது மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து உப்பை பற்றி இருக்குது. சரி, உப்போட தயாரிப்பு முறை மற்றும் உற்பத்தியை பற்றி பார்ப்போம். உப்போட தயாரிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் நீரை வயலில் பாத்தி கட்டி பாய்ச்சி அதில் அதை காய வச்சு அதை கல் மாதிரி இருக்கும், அதை பொடி பண்ணி எடுக்கிறது தான் டேபிள் சால்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வயலில் உள்ள நீரை வந்து கடலில் உள்ள நீரை வந்து வயலில் பாத்தி கட்டி பாய்ச்சறது தான் தெப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. பல தெப்பங்கள் சேர்ந்தது தான் உப்பளம் அப்படின்னு சொல்கிறாங்க. உப்பு எடுக்கிறதுக்கு வந்து பல வழிமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. வயலில் கடல் நீரை வயலில் பாய்ச்சறதா இருக்கும் சரி, கிணறுகள் வெட்டி அது மூலமாகவும் சரி, மலைகள்லேருந்து வெட்டி எடுக்கிறாங்க, மண்ணில் இருக்கிற அந்த ஸ்படிகத்துலேருந்து உப்பு பல முறைகளாக வந்து எடுக்கிறாங்க. அதில் முக்கியமாக பண்ணுறது பார்த்திங்கன்னா, இந்த உப்பளம்னு சொல்லக்கூடிய அந்த மெத்தடில் தான் தூத்துக்குடி, நாகப்பட்டினம் போன்ற பல இடங்களில் வந்து கடலுக்கு அருகே உள்ள பல இடங்களில் வந்து மெயினாக அதன் மூலமாக தான் உப்பை வந்து தயார் பண்ணுறாங்க. இந்தியா வந்து உற்பத்தியை பொறுத்த வரைக்கும்
1.60 கோடி டன் உப்பை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. அது வந்து அதிகபட்சமாக குஜராத் மாநிலத்தில் 1 கோடி டன் உப்பு வந்து உற்பத்தி ஆகுது. நான் சொல்கிறது வந்து 2011 கணக்குப்படி. அதற்கு அடுத்ததாக இந்தியாவில் 25 லட்சம் டன் உப்பு வந்து உற்பத்தி ஆகுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 50,000 ஏக்கரில் உப்பளங்களில் உப்பு வந்து தயார் செய்கிறாங்க. அதில் முதல் இடம் வந்து கிட்டத்தட்ட 27,000 ஏக்கர் வந்து தூத்துக்குடியில் உப்பு வந்து தயார் செய்யப்படுது. சரி, உப்பை பற்றி பல விஷயங்கள் பார்த்தோம். உப்புனா என்ன, உப்போட வரலாறு, உப்போட உற்பத்தி, உப்புனால் ஏற்பட்ட போர்கள் பற்றிலாம் பார்த்தோம். கடைசியாக உப்பை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதாவது நம்ம எல்லாரும் யாரோ ஒருத்தவங்கள்ட்ட வேலைக்கு போயிட்டு தான் இருப்போம். வேலைக்கு போய் நம்மளுக்கு வந்து மாதம் ஆனால் வர முதல் விஷயம் வந்து சம்பளம். அந்த சம்பளம்ன்ற வார்த்தை எப்படி வந்தது தெரியுமா? அந்த காலத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பளமாக கொடுப்பது வந்து உப்பும் சம்பா நெல்லும். சம்பா நெல் அப்படின்றது நெல் விளையிற பட்டத்தின் பேர் தான் சம்பா. அதே மாதிரி உப்பு விளையிற இடத்துக்கு பேர் தான் உப்பளம். அந்த நெல் விளையிற பட்டம் சம்பாவும் உப்பு விளையிற அலம் ரெண்டும் சேர்ந்து சம்பா ப்ளஸ் அலம் அப்படின்றது தான் சம்பளம் அப்படின்ற ஒரு வார்த்தையாக வந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி லத்தீன் மொழியில் சேலரியம் அப்படின்னா அது வேலை பார்ப்பதற்கு கூலியாக உப்பு கொடுக்கறது தான் சேலரியம் அப்படின்ற பேர். அந்த வார்த்தையிலேருந்து வந்தது தான் ஆங்கில வார்த்தையான சேலரி. உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு பாடல் வரிகள்லாம் இருக்குது. உப்பு போட்டு சோறு தின்ட்டா அவங்களுக்கு கடைசி வரையும் விசுவாசமாக இருக்கணும் அப்படின்றது தமிழர்களோட மரபு. சரி நண்பர்களே, உப்பை பற்றி பல விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உப்பை பற்றி ஒரு சில விஷயங்கள் தான் தெரிஞ்சிருக்கலாம். பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கூடுதலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.